ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா அசோகா சீட்ஸில் சீதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குக்கும்பர் ஹைப்ரிடு இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஹைப்ரிட் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஈல்டு கொடுக்குது, அதனுடைய கேரக்டர் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ இமேஜில் பார்த்துட்டு இருக்கக்கூடியது தான் அதனுடைய சீடு பேக்கெட்டு ப்ளஸ் சீடு வந்து பார்த்துக்கோங்க. நல்ல குவாலிட்டியானது சீட் ட்ரீட்டட் சீட்ஸை பண்ணியிருக்காங்க. ஸோ ஜெர்மினேஷன் பர்சன்டேஜுமே 85% அண்ட் அபோவும் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளான்டிங் பண்ணலேருந்து 5 to 7 டேஸ்க்குள்ளே ஃபுல்லாக எல்லா சீட்ஸும் வந்து ஜெர்மினேட் ஆகிரும். ஆஃப்டர் 15 டேஸ் ஜெர்மினேஷனுக்கு அப்புறம் நீங்கள் இந்த இமேஜில் பார்க்குற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வயர் கட்டி நீங்கள் மேலே கொடி ஏற்றி விட்டுட்டிங்கன்னா நல்லா ஃபுல்லாக நல்லா ஸ்ட்ராங்கஸ்ட் வெயினாக வரக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஃபார்மர் ஃபீட்பேக்கும் நல்லாவே கொடுத்துருக்காங்க இந்த ஹைப்ரிட்ஸ்க்கு. 45 டேஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். இதனுடைய ஒவ்வொரு ஃப்ரூட்டோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா 15லேருந்து 18 சென்டிமீட்டர் வரைக்கும் இதனுடைய லென்த் இருக்கும். இதனுடைய டயாமீட்டர் வந்து 4 to 5 சென்டிமீட்டர் வந்து டயாமீட்டர் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஃப்ரூட் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 200 கிராம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது வெயிட் வரும். 200-250 கிராம் வரைக்கும் ஒரு ஃப்ரூட் நல்லா வெயிட் வரும். நல்ல சிலிண்டரிக்கல் ஷேப்பாக இருக்கும். எக்ஸ்போர்ட் குவாலிட்டிக்கு சூட்டபுளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டார்க் க்ரீனிஷாக இருக்கிறதுனால நல்லா குவாலிட்டி நல்லாயிருக்கு. யூனிஃபார்ம் சைஸாக இருக்குது. எல்லா ஃப்ரூட்டுமே வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் சைஸு யூனிஃபார்ம் லென்த்தாக இருக்கிறதுனால நல்ல வந்து ஈல்டு வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் அண்ட் டிசீஸ் ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தாராளமாக குக்கும்பர் கல்டிவேஷன் பண்ணுற மாதிரி இருந்தாக்கில் இந்த வெரைட்டியை சூஸ் பண்ணி கண்டிப்பாக பிளான்டிங் பண்ணலாம். ஸோ வேறு ஏதாச்சும் டவுட்டுனாக்கில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.